Welcome to English online class. So, the part 2 singing lesson. I continue the story written by the Catherine Mansfield. So, last partல என்ன பார்த்தோம் அப்படின்னா the staggering movement. Mary pleasured until the tears in her eyes, but Meadows was gone back to the music stand, her voice through the music hall. ஸோ அவங்க வந்து என்னென்னா லாஸ்ட்டாக கிளாஸில் ஒரு சோக பாடல் லெஃப்ட் ஹேண்டில் தாளம் தட்டி போட்டுக்கிட்டே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதாவது என்னென்னா ஒரு லேமெண்ட் சாங். ஸோ நவ் ஷீ ரேஸ்டு த பேட்டன், ஷீ டேப்டு த மியூசிக் ஸ்டாண்ட் ட்வைஸ், டவுன் கேம் மேரி ஆன் த ஓப்பனிங் கார்டு, down came all those left hands beating the air, and in chimed those young mournful voices. Fast too fast fade the roses of pleasure, soon autumn yields unto winter drear. Fleety oh fleety moon says gay measure passes away from the listening ear. So good heavens, what could be more tragic than what that lament? Every note was a sigh, a sob, a groan of awful mournfulness. ஸோ இப்போ மிஸ் மேடோஸ் பேட்டன் எடுத்துகிட்டு மேலே அப்படியே தூக்குறாங்க. அதாவது அந்த மியூசிக்கை ஹை பிச்சுக்கு போகிறதுக்காக போகிறாங்க. பட் ஆனால் எல்லோரும் நினைக்கிறாங்க பாட போகிறாங்க அப்படின்னு. ஆனால் என்னென்னா சும்மா அதை வச்சு அந்த ஸ்டிக்கை வச்சு தட்டுறாங்க. ஸோ மேரி ஓப்பனிங் கார்டர், அதாவது டவுனுக்கு கொண்டு வராங்க. அதாவது கீழே பேஸ்லேருந்து தொடங்குறாங்க. ஸோ இப்போ எல்லாரோட கைகளும் என்னென்னா கீழே வருது. அதாவது மோன்ஃபுல் வாய்ஸஸ். இந்த கேர்ள்ஸ்லாம் ரொம்ப சோகமாக ஆரம்பிக்கிறாங்க. ஃபாஸ்ட் அந்த சாங்ஸை பாடி அந்த லைன்ஸு, மியூசிக் லைன்ஸு. ஸோ சோக அந்த பாடலோட வரிகள் தான் இது. இந்த சோக பாடல் மாதிரி சோகமானது வேறு எதுவுமே இல்லை, இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு டியூனையும் பார்த்தா பெருமூச்சு அவ்வளோ இதாக இருக்குது. சாபு அப்படியே விம்புற மாதிரியும் தேம்புற மாதிரி இருக்குது. ஸோ ஆஃபுல் மோன்ஃபுல்னஸ், ரொம்ப பயங்கரமாக வேதனையாக இருக்குது. த சிங்கிங் லெசன். So the singing lessons, he's lost better at the same time. ஸோ ஸ்லைடில் அந்த மிடில் ஆஃப் ஒன் ஆஃப் த ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு கையும் மேலே தூக்கி அந்த சாங்ஸை கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க மனசில் திரும்ப அந்த லெட்டரில் உள்ள அந்த லைன்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மேரேஜில் ஒரு மேரேஜே ஒரு தப்பான டெசிஷன்னு பேசில் சொன்னது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த பாடிக்கிட்டே இருக்காங்க. மனசில் அந்த லெட்டரில் உள்ள வரிகள் தான் ஓடிட்டுருக்கு. அந்த லைன்ஸ் பொசஸ்டு ஹிம் அப்படின்னு வரும். ஸோ அந்த ஸ்லைட்ஸை இதில் டச் பண்ணல, அதாவது ஆட் பண்ணல. ஸோ பட் ஆனால் மீனிங் மட்டும் அப்சர்வ் பண்ணுவேன். பொசஸ்டு ஹிம். ஸோ இப்போ ஒரு லெட்டர் எழுதும்போது அவருக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு அவர் எப்படி மனசு வந்துச்சு, என்ன எழுதிருக்கு, ஏன் இப்படி ஒரு லெட்டர் எழுதினார், இதுக்கு ஒரு காரணமும் இல்லையே அப்படிங்கிறதான் அந்த அந்த பேராகிராஃபில் உள்ளது. ஸோ இதை தான் கேட்குறாங்க. இப்போ இந்த paragraph, his lost letter had been all about a fumed oak bookcase he had bought for our books and a naughty little hall stand he had seen, a very neat affair with a carved hole on a bracket holding 3 hair brushes in its laws. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க பேசில். ஸோ அதில் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, நம்முடைய புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு புக்கேஸ் வாங்கியிருக்கேன். அந்த புக்கேஸ் எதால் செய்யப்பட்டது அப்படின்னா ஓக் ட்ரீயால் செய்யப்பட்டது. ஸோ அந்த புக்கேஸ் அதேமாரி அதுலேயே ஒரு ஹால் ஸ்டாண்ட் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நீட் அஃபேர், ரொம்ப அழகானது. அந்த ஓல், ஒரு ஆந்த செதுக்கி இருக்குது. அதில் எப்படின்னா ஒரு ஆந்த செதுக்கின மாதிரி இருக்கும்.
அப்படியே அதில் உள்ள 3 ப்ரஷஸ் வந்து தொங்க விடுற மாதிரி இருக்கும். அதாவது கிளாஸ்னால் அதில் வரக்கூடிய ஹோல்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஊக்காக இருக்கலாம். How she had smiled at that. So like a man to think, one needed 3 hard brushes. From the listening ear sang the voices. Once again said Miss Meadows, but this time in parts still without expression. Fast or too fast, with the gloom of the control had sided, one could scarcely help shuddering at the roses of pleasure. Last time he came come to see her, the basil had worn a rose in his buttonhole. How handsome he had looked in that bright blue suit, with that dark red rose, and he knew it too. He couldn't help knowing it. First he stroked his hair, then his mustache. His teeth gleamed when he smiled. ஸோ அந்த லெட்ரு வாசிக்கும்போது மனசில் வந்து எப்படி வந்து சிரித்தாங்க மனசில். ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த 3 ப்ரஷ் வந்து வேணுமா அப்படின்னு அவங்க மனசில் தோணுது. ஸோ இப்போ அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த லெட்டரை பற்றி ஓடிட்டுருக்கு. எதுக்கு வந்து அந்த கேர்ள்ஸ்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த லாஸ்ட் லைனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த இயர் அப்படிங்கிற அந்த லைன்ஸுக்கு லாஸ்ட் லைனை முடிக்கிறாங்க, லிசனிங் இயர். ஸோ பாடி முடிச்சிட்டாங்க. மெடோஸ் வந்து ஒன்ஸ் அகைன்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்ப ஒரு தடவை. ஸோ ஒன்ஸ் அகைன்னு சொல்கிறாங்க, திரும்ப ஒரு தடவை பாடுங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்ட்ஸ்லாம் பாட போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் கண்ட்ரோல் டாஸ் அப்படின்னா ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்து எந்த அளவு வந்து ஹை பிச்சில் பாடணுமோ அந்த மாதிரி வந்து இருக்கும். அதான் வந்து கண்ட்ரோல் லாஸ். லாஸ்ட் டைம் வந்து பேசில் வந்தப்போ ஒரு ரோஸ் ஒன்று பட்டன், அதாவது அவர் சூட் போட்டிருக்கிறப்ப அந்த பட்டன் ஹோலில் குத்தியிருந்தார். அவர் போட்டிருக்க இந்த சூட்டோட கலர் வந்து ப்ளூ. அதே நேரத்தில் அந்த ரோஸோட கலர் வந்து டார்க் ரெட் ரோஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ எவ்வளோ அழகாக இருந்தார். அவருக்கே தெரியும் அவர் ரொம்ப அழகாக என்னை பார்க்க வந்தார்னு. என்னை பார்க்க வந்தப்போ அப்படியே வந்து ஹேர்லாம் வந்து தடவி கொடுத்தாரு. வந்து அவர் சிரிக்கும்போது அப்படியே டீத்தெல்லாம் அப்படியே வந்து ரொம்ப க்ளீமாக ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக என்னை பார்க்க வந்தார் அப்படின்னு அவங்க அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாங்க. The headmaster's wife keeps on asking me to dinner. It's a perfect nuisance. I never get an evening to myself in that place. But can't you refuse? Oh well, it doesn't for a man in my position to be unpopular. Music gay measure, wailed the voices. The will trees outside the high narrow windows waved in the wind. They had lost half their leaves. ஸோ வந்தவர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹெட்மாஸ்டர் ஒய்ஃப் வந்து பெரிய தொல்லையாக இருக்குது, ஒரே நியூசன்ஸாக இருக்குது. டின்னருக்கு வா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங்கை வந்து நான் ஃப்ரீயாகவே இருக்க முடியல. அதுக்கு மெடோ சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, அதை மறுக்க வேண்டியதானே அப்படின்னு. என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து சடனாக வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது, சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்க. ஸோ அந்த வரிகள்லாம் வந்து சோகமாக இப்படி நடந்துகிட்ருக்கு நினச்சி பார்க்கும்போது திருப்பி அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து அந்த வரிகள்லாம் வந்து சோகமாக இழுத்து அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. விண்டோஸ் வழியாக வந்து தெரியுது வெளியில் வந்து வில்லோஸ் ட்ரீ இருக்கிறது. இந்த வில்லோஸ் ட்ரீயில் வந்து காற்றுல வந்து வேகமாக அசையுது அந்த ட்ரீஸு. அதில் உள்ள அந்த இலைகள்லாம் வந்து பாதிக்கு மேலே வந்து உதிர்ந்துருச்சு. ஏன்னா வந்து இது ஆட்டம் சீசன். ஸோ இலையுதிர் காலம். ஸோ பாதி ஆட்டமில் இருக்குது, அதே நேரத்தில் வின்டர் வந்துகிட்டு இருக்கு. மிஸ் மெடோஸ் lifted her arms in the white gown and began conducting them with both hands. I feel more would be a mistake. I feel more and would be a mistake. And voices fleety could have posed write such a letter, have to update have came out of nothing. ஸோ இப்படி இருக்கும்போது
அந்த மேரேஜ் பண்ணுறது எவ்வளோ மிஸ்டேக்ஸ்னு அந்த மிஸ் ஆன ஸ்லைட்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மேரேஜ் பண்ணுறது வந்து அதாவது இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க ரெண்டையும் அந்த மேலே தூக்கி போட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து என்னென்னா அந்த லெட்டர் தான் வந்து அவங்க மைண்டுக்கு வருது. ஸோ இப்போ என்னென்னா இதில் வந்து ஸ்லைடு வந்து மாறி இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த பேராகிராஃப் இங்கே வந்திருக்கு, நல்லா கவனிச்சுங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து அங்கே திருப்பி அதே தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பொசஸ்டு ஹிம்னு சொன்னால லாஸ்ட் டைம், அந்த பொசஸ்டு ஹிம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு கையும் வந்து மேலே தூக்கி போட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ மனசில் வந்து திரும்ப அந்த லெட்டரில் உள்ள வரிகள் தான் வருது. ஒரு அதாவது அவர் சொன்னது தான் நினைவுக்கு வந்துட்டுருக்கு. அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க மனசில், அந்த லெட்டர் வரிகள் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ த பொசஸ்டு ஹிம், இப்படி ஒரு லெட்ரு எழுத வந்து அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபோட பாயிண்ட்ஸு. ஸோ த டைனி lament. The tiny ones that clung wriggled like fishes caught on a line. I'm not a merry man. The voices were silent. The piano waited. Quite good, said Miss Meadows, but still in such a strange, stony tone that the younger girls began to feel positively frightened. But now that we know it, we shall take it with the expression, as much expression as you can put into it. Think of the words, girls, use your imagination, fast or too fast, cried Miss Meadows, that ought to break out a loud, strong, forty lament. ஸோ சின்ன சின்ன இலைகள்லாம் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே வந்து அதாவது அவங்க மனசு எப்படி துடிக்குதோ அந்த மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ நான் வந்து மேரேஜுக்கு உள்ள ஆள் கிடையாது அப்படின்னு அந்த லெட்டரில் உள்ளதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே இடத்துல இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து பாடி எல்லோரும் முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வாய்ஸ் இன்னும் வந்து மாறவே இல்லை. அதாவது மிஸ் மேட்டர்ஸோட வாய்ஸ் இன்னும் மாறலை. அந்த வாய்ஸை கேட்கறதுக்கே வந்து அந்த கேர்ள்ஸுக்கெலாம் வந்து பயமாக இருக்குது. ஸோ இனிமேல் கேர்ள்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் நம்ம பாட போகிறது எக்ஸ்ப்ரெஷனோடு பாடணும். எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுங்க. அதில் வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா யோசித்து அதில் உங்கள் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி பாடுங்க. ஸோ மிஸ் மேடோஸ் பாடுறாங்க, இது லேமெண்ட்டு, ஸோ ரொம்ப ஹை பிச்சில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் in the second line, winter drear, make that drear sound if a cold wind were blowing through it. Drear, said she so awfully that Mary Beasley on the music stools wriggled her spine. The third line should be one crescendo, fleety music gave measure, breaking on the first word and the last line pauses, and then on the word away you must begin to die, to fade, until the listening ear is nothing more than a faint whisper. You can slow down as much you like, almost on the last line. Now please. ஸோ வின்டர் ட்ரியர், இந்த செகண்ட் லைனில் வரக்கூடிய அந்த வேர்ட் ட்ரியருங்கிற வேர்டு வந்து கோல்டாக, ரொம்ப கூலிங்கான இயர் வந்து எப்படி மூஞ்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்தா எப்படி அந்த வேர்டை நீங்கள் சொல்லணுமோ அப்படி சொல்லணும். ட்ரியர் அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே தடுமாறி நாக்கெல்லாம் உதறி வாயெல்லாம் ஆடி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குழுவில் சொல்லணும். அப்படி சொல்ல அளவுக்கு அந்த வார்த்தையை அப்படியே இழுத்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மேரி வந்து ரொம்ப நேரமாக வந்து ஸ்டூலில் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கிறனால ரிக்கிள் பண்ணுறாங்க, அதாவது இடுப்பை வளைக்கிறாங்க. ஸோ தேர்ட் லைன் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது உச்ச சாயலுக்கு ஹை பிச்சுக்கு இன்னும் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து க்ரெசன்டோன்னு பேர். ஸோ லாஸ்ட் வேர்டில் கொஞ்சம் பிரேக் பண்ணி பாசஸ், அதாவது அவே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அப்படியே லைட்டாக சவுண்டு அப்படியே குறையுது, அப்படியே லைட்டாக மறைகிற மாதிரி இருக்குது அந்த சுச்சுவேஷன். சவுண்டே இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் லைன் வரும்போது அப்படியே போயிட்டுருக்கு அமைதியாக. Again the two light taps, she shifted her arms again, fast too fast, and the idea of settling down films with nothing but disgust. Disgust was that he had returned, that was as good as to say their engagement was definitely broken off.
broken off their engagement. People had been surprised enough that she had got engaged. The science mistress would not believe it at first, but nobody had been as surprised as she is. She was thirsty. Basil was 25. ஸோ இப்போ மேலே தூக்கி மறுபடியும் பாட சொல்லிட்டாங்க. இப்போ திரும்பவும் வந்து அந்த லெட்டர் ஞாபகம் வருது. கல்யாணம் அதில் என்னென்னா, கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிறத நினச்சாலே டிஸ்கஸ்டாக இருக்குது அப்படிங்கிற சொன்னது வந்து திருப்பி மைண்டுக்கு வருது. ஸோ அந்த டிஸ்கஸ்ட்னால் என்னென்னா வெறுப்பாக இருக்கிறது. ஸோ இதுக்கு பேசாமல் நம்ம என்கேஜ்மெண்ட்டே வந்து புரோக்கன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க வந்து என்கேஜ் ஆகிட்டாங்கங்கிறதே வந்து மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோட சயின்ஸ் மிஸ்ஸுக்கு ரொம்ப அதாவது நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. யாருமே இவங்க அளவுக்கு வந்து ஆச்சரியப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா சயின்ஸ் மிஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா மிஸ்மடஸோட ஏஜ் வந்து 30, பேசிலோட ஏஜ் வந்து 25. It had been a miracle, simply a miracle to hear him say as they walked home from church that very dark night, "You know, somehow or other I have got fond of you." And he had taken hold on the end of her ostrich feather bow. Pauses away from the listening ear. "Repeat, repeat," said Miss Meadows, more expression girls once more. ஸோ நினச்சி பார்க்குறாங்க முன்னாடி நடந்ததை. உண்மையிலே வந்து இதை பார்த்தா ஒரு அற்புதம் மாதிரி இருந்துச்சு. முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு மிராக்கிள் தான். அவன் என்கிட்ட சொன்னான். எப்போ எந்த டயத்தில்? சர்ச்லேருந்து நான் ஒரு நாள் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப டார்க் நைட்டில் வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவன் சொன்னது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது மெடோஸ். எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் என்னோடய கழுத்தில் என்னோடய ட்ரெஸ் மேலே ஆஸ்ட்ரிச் ஃபெதர் போ, அதாவது கழுத்தில் நான் அப்படியே சுற்றி அதை நான் போட்டிருந்தேன். அதை வந்து அது மேலே அப்படியே எனக்கு தோள் மேலே கையை வச்சு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அதை வந்து என்னால் இன்னமும் மறக்க முடியல. ஸோ அதை வந்து இப்போயும் மெடோஸை வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து நினச்சி பார்க்குற அந்த இது முடிஞ்சு இருக்கிறப்ப டப்புன்னு என்னென்னா அந்த கேர்ள்ஸும் கரெக்டாக லாஸ்ட்டாக பாடி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் என்னென்னா மெடோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப இன்னும் நீடு மோர் எக்ஸ்ப்ரெஷன், இன்னும் எக்ஸ்ப்ரெஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.